எந்த நோட்டீஸை தமிழிலே கொண்டு போய் அவரிடத்திலே கொடுத்து வாக்கு கேட்டனோ அதே நோட்டீஸை ஹிந்தியிலே அச்சடித்து அங்கே இருக்கின்ற அந்த வட இந்தியா மக்களிடத்திலே அவர் தனிப்பட்ட முறையில் கொடுத்திருக்கிறார். இதுதான் விஷயமே ஒழிய இது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமே கிடையாது. இன்னொன்றையும் இங்கே பதிவிடுகிறேன். திமுக மட்டுமல்ல, அதிமுக மட்டுமல்ல, அனைத்து கட்சிகளும் தேர்தல் நேரத்திலே பரப்புரை செய்யும், ஏன் இன்னும் சொல்ல போனால் கவுன்சிலர் எலெக்ஷன்ல கூட தேர்தல் நேரத்தில் பரப்புரை செய்யும் பொழுது அங்கே இருக்கின்ற இந்திரா நகர் வட இந்திய மக்கள் இருக்கக்கூடிய அந்த இந்திரா நகர் பகுதியில் அத்துணை பேரும் இந்தியிலே நோட்டீஸ் அச்சடித்து அவர்கிட்ட கொடுத்து வாக்கு கேட்பது வாடிக்கைங்க. இது ஏதோ ஒரு புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்ச மாதிரி அந்த ஏதோ ஒரு அந்த அவங்க பேசுறாங்க அல்லது அவர்கள் பைத்தியத்தை போல கத்தி கொண்டிருக்கிறார் என்பதற்கெல்லாம் நாம விடை சொல்ல முடியாது. திமுகவினுடைய இருமொழி கொள்கை என்றைக்கும் இருக்கும். இந்தியும் தமிழும் தான் எங்களுடைய உயிர், 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 இந்தியும் தமிழும் தான் எங்களுடைய உயிர். அதற்கு அடுத்து தவறாக சொல்லிவிட்டேன். இந்தியும் தமிழும் ஆங்கிலம் தமிழும் ஆங்கிலம் தமிழும் ஆங்கிலம் தமிழும் ஆங்கிலம் தமிழும் ஆங்கிலம் தான் எங்களுடைய உயிர். இந்தியிலே